அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு முக்கியமான தகவல் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விமான சேவை கடந்த ஒரு மாதமாக வந்து பார்த்திங்கன்னா வளைகுடா நாடுகளில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய போர் பதற்றத்தின் காரணமாக ஏராளமான விமான சேவைகள் வந்து ரத்து செஞ்சுருந்துருக்காங்க. இப்போ சிறிதளவிலான விமான சேவைகளை வந்து துவங்கியிருக்காங்க. அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக பார்த்திங்க அப்படின்னா தமாம்லேருந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 3 இடங்களுக்கு மதுரை, கோயம்புத்தூர், திருச்சி ஆகிய 3 இடங்களுக்கு வந்து விமான சேவையை வந்து குவைத்தை மையமாக வச்சு இயங்கக்கூடிய ஜெசிரா ஏர்வேஸ் வந்து அறிவிச்சிருக்காங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா திருச்சிராப்பள்ளி. ஃபஸ்ட்டு வந்து திருச்சியிலேருந்து தமாமுக்கு வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் விமான சேவை இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா நைட்டு 8:35க்கு கிளம்பி 4:40க்கு வந்து இங்கே வந்து லேண்ட் ஆகுது. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா தமாம்லேருந்து திருச்சிராப்பள்ளிக்கு வந்து பார்த்திங்கன்னா புதன்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் இருக்குது. அது வந்து விடியகால வந்து 5:25க்கு கிளம்பி 8:45க்கு வந்து அங்கே திருச்சிராப்பள்ளியில் வந்து லேண்ட் ஆகுது. இந்த சேவை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏப்ரல் 7ஆம் தேதி முதல் செயல்பாட்டிற்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெசிரா ஏர்வேஸ் வந்து அறிவிச்சிருக்காங்க. அதற்கு அடுத்தபடியாக வந்து மதுரைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வாரத்தில் 2 நாளில் இருக்குது. அது வந்து என்ன அப்படின்றத பார்ப்போம். வியாழக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் இந்த சேவை இருக்குது. இந்த சேவை வந்து வருகின்ற ஏப்ரல் 16ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எந்த டைம் அப்படின்னா மதுரையிலிருந்து கிளம்பக்கூடிய நேரம் என்ன அப்படின்னா காலை வந்து 9:45க்கு வந்து ஃப்ளைட்டை எடுத்து இங்கே தமாமில் இறங்கக்கூடிய டைம் வந்து பார்த்திங்கன்னா 4:50 சாயந்தரம் 4:50க்கு இங்கே இறங்குவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தமாமில் இருந்து மறுபடியும் மதுரைக்கு வந்து பார்த்திங்கன்னா 6:35க்கு எடுத்து நைட்டு 9:55க்கு வந்து லேண்ட் ஆகுது. ஓகேங்களா. அதற்கு அடுத்தபடியாக பார்த்திங்க அப்படின்னா கோயம்புத்தூருக்கு வந்து வாரத்தில் 2 நாள் சேவை கொடுத்துருக்காங்க. இதுவும் ஏப்ரல் 17ஆம் தேதி முதல் சேவைக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெள்ளிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் வந்து இந்த சேவை கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் வந்து விடியற்காலை வந்து 5 மணிக்கு வந்து கிளம்புது. இங்கே தமாமில் வந்து பார்த்திங்கன்னா 1 மணிக்கு லேண்ட் ஆகுது. மறுபடியும் இங்கேருந்து வந்து 1:45க்கு கிளம்பி சாயந்தரம் 5 மணிக்கு வந்து லேண்ட் ஆகுது. ஓகேங்களா. 5 மணிக்கு வந்து லேண்ட் ஆகுது எங்கள் கோயம்புத்தூரில். இதுதான் வந்து இப்போ வந்திருக்கக்கூடிய செய்தி. நிறைய நபர்கள் வந்து நிறைய விமான சேவை பாதிக்கப்பட்டதன் காரணமாக ஊருக்கு செல்லாமல் நிறைய சிரமப்பட்டுட்ருக்காங்க. இந்த சேவையை பயன்படுத்தி நீங்கள் வந்து ஊருக்கு போய்க்கலாம். எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இது வந்து அஃபிஷியல் வெப்சைட்டில் மோஸ்ட்லி நீங்கள் புக் பண்ணுங்கள். வேறு வெளியில் உள்ள வெப்சைட்டில் புக் பண்ணிங்க அப்படின்னா இந்த சார்ஜஸ் பிடிக்கிறதா இருக்கட்டும், மற்ற நிறைய இந்த ஃப்ளைட் சேஞ்சிங் இல்லை கேன்சலேஷன் சார்ஜ் அந்த மாதிரி ஏதாவது பிடிப்பாங்க. அஃபிஷியல் வெப்சைட்டு இல்லைனா ஜெசிரா ஏர்வேஸ் ஆஃபீஸில் போய் புக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மாதிரி எந்த ஒரு சார்ஜஸும் பிடிக்க மாட்டாங்க. அதே மாதிரி விமானம் கிளம்புறதுக்கு முன்னாடி எப்போவுமே ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி போகும். இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையின் காரணமாக நீங்கள் வந்து ஒரு 4 மணி நேரத்துக்கு முன்னாடியே போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி நிறைய நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய நண்பர்களுக்கு வந்து எப்படி போகிறது, ஏன்னா நிறைய ஃப்ளைட் வந்து கேன்சல் ஆகிட்டே இருக்குது. சரிங்களா. என்னுடைய நண்பர் கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஏர் இண்டியாவில் புக் பண்ணியிருந்தேன், அதுக்கப்புறம் எட்டிகார்டில் புக் பண்ணியிருந்தேன், அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா தமாம்லேருந்து போக முடியாத சூழ்நிலைனால கடைசியாக இங்கேருந்து தமாம்லேருந்து ஜித்தாக்கு அனுப்பி ஜித்தாலேருந்து துபாய் போய் துபாயிலேருந்து சென்னைக்கு போனாப்புல அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் ட்ராவல்ஸில் போய் புக் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா அஃபிஷியல் வெப்சைட்டில் புக் பண்ணுங்கள். சரிங்களா. அஃபிஷியல் வெப்சைட்டில் புக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் பே பண்ணக்கூடிய பேமெண்ட்டு மேபி ஏதாவது கேன்சல் ஆச்சு அப்படின்னா ஃபுல் அமௌண்ட் வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகும். எந்த ஒரு அமௌண்ட்டுமே வந்து உங்களுக்கு வந்து டிடக்ஷன் பண்ண மாட்டாங்க. இது வந்து நம்ம இந்தியன் ஏர்லைன்ஸ் கிடையாது. ஏன்னா இந்தியன் ஏர்லைன்ஸில் வந்து அதிகமான இந்த கேன்சலேஷன் சார்ஜு, இந்த சேஞ்சிங் இந்த மாதிரி சார்ஜஸ் எல்லாம் நிறைய வாங்கிட்டுருக்காங்க. ஆனால் இந்த வளைகுடா நாடுகள் சம்மந்தமான ஏர்வேஸ், எமிரேட்ஸ், எட்டிகார்டு, ஏர் அரேபியா, ப்ளே துபாய் இந்த மாதிரியான விமான நிறுவனங்களில் வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள் எதுவுமே கிடையாது. சரிங்களா. இந்த தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.